தற்போதைய செய்தியாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கூவத்தூர் செல்ல இருப்பதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நேற்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா ஏற்கனவே கூவத்தூரில் இருக்கும் தனியார் விடுதிக்கு சென்று அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக கூவத்தூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா எப்போது கூவத்தூர் செல்ல இருக்கிறார்? அதாவது அவருக்கான அந்த கான்வாய் ரூட், அதாவது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு அவருடைய கார் எடுத்து உள்ளே போடப்பட்டிருக்கிறது. 81 வேதா நிலையம் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் இருக்கக்கூடிய சசிகலா இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைக்கு 3 மணி நேரம் அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக தனித்தனியாக எம்எல்ஏக்களிடம் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கும் குறிப்பாக 10 எம்பிக்கள், அதாவது அதிமுகவோட இந்திய அளவில் அதிமுக 3வது பெரிய கட்சி என்று பெயர் வாங்கி தந்ததற்கு காரணம் அந்த 37 லோக்சபா எம்பிக்கள் மற்றும் மீதி இருக்கக்கூடிய 13 ராஜ்யசபா எம்பிக்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அவர்களுடைய முக்கியமான கோட்டை என்று கருதக்கூடிய எம்பிக்கள் 10 எம்பிக்கள் ஓபிஎஸ் அணிக்கு சென்று விட்டார்கள். குறிப்பாக இன்றைக்கு கூட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா மற்றும் லோக்சபா எம்பிக்கள் சென்று விட்டார்கள். இதையெல்லாம் ஒரு பின்னடைவாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா நினைக்கிறார். சற்று முன்பாக விஜயா சத்யானந்த், வைத்தியலிங்கம் போன்ற ராஜ்யசபா எம்பிக்களும் மத்திய சென்னை லோக்சபா எம்பியாக விஜயகுமார் உள்ளிட்ட எம்பிக்களும் போயஸ் தோட்டத்திற்கு வந்தார்கள். ஏனென்றால் எம்எல்ஏக்கள் தாவுதல் மாறி இப்பொழுது எம்பிக்களுடைய கட்சி, அதாவது ஓபிஎஸ் அணிக்கு மாறுவது அதிகரித்து வருகிறது. இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் எம்எல்ஏக்களும் அதிருப்தி அடைந்துவிடக் கூடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய தற்பொழுது வரை கணக்கில் இவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய 127 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் சசிகலா அணிக்கு. அவர்களும் அதிருப்தி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களிடம் கட்டுக்கோப்பில் வைத்திருப்பதற்காக அவர் தற்பொழுது கூவத்தூருக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வழக்கமாக அந்த சொல்லக்கூடிய ஜெயலலிதா பயன்படுத்திய அந்த பிராவோ கார், அதாவது டொயோட்டோ லேண்ட் குரூசர் பிராவோ வகையிலான கார் தற்போது உள்ளே எடுத்து போடப்பட்டிருக்கு. அந்த கார் வெளியில் தான் இருக்கும். சசிகலா வெளியில் செல்லும் போதுதான் அதை எடுத்து போயஸ் தொட்ட இல்லை அந்த போட்டிக்கோள் போடுவாங்க. தற்பொழுது அது போடப்பட்டிருக்கிறது. உடன் செல்லும் தனியார் பாதுகாப்பினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நேற்றைக்கும் சரியாக 2:25 தான் இங்கிருந்து போயஸ் தோட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் 75 கிலோமீட்டர் இங்கிருந்து இருக்கக்கூடிய கோவத்தூருக்கு சென்று கிட்டத்தட்ட 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு இரவு 8 மணி அளவில் இங்கு வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். இன்றைக்கு அவர்கள் சொல்வது, விஜயா சத்யானந்த் புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்தார். இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல முன்னாள் அமைச்சர், தமிழக அமைச்சரும் தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் பேட்டி அளித்தார். இன்றைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அதிமுக சார்பில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அது என்ன அறிவிப்பு என்பது நமக்கு இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது கூவத்தூரில் எம்எல்ஏ சந்தித்த பிறகு நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக 81 போயஸ் கார்டன் அந்த பகுதியில் தான் நம்ம பிரதான வாசல், அது வேதா நிலையத்திற்கு எதிரே தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கிளம்பும் போது செய்தியாளர்களை சந்திக்கிறாரா அல்லது போய் வந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறாரா என்பது தெரிய வரும். ஒட்டுமொத்த மீடியாக்களும் இங்கேதான் இருக்கின்றன. ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்கள் கூட தமிழக, குறிப்பாக அதிமுகவில் நடைபெறக்கூடிய இந்த உட்கட்சி பூசல் குறித்து தேசிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிமுக கட்சி எம்எல்ஏக்களுடைய தலைவராக சசிகலா தேர்வாகி கவர்னர் மாளிகைக்கு கடிதம் அனுப்பியும் இன்னமும் ஆளுநர் தரப்பிலிருந்து அழைப்பு விடுப்படாமல் இருக்கிறது. இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. காலதாமதமாக ஆக கட்சி பிளவுபடுகிறது என்பதை அதிமுக தரப்பு உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த காலதாமதமாக 10 எம்பிக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக செய்தி சேனல்கள் எல்லாம், அதாவது தேர்தல் நேரத்தில் சீட்டு எண்ணிக்கை போடுவது போல அந்த பக்கம் ஒவ்வொரு எம்பிக்காக செல்வது இவர்கள் தரப்பில் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏக்கள் கடந்த சில தினங்களாக போகாமல் இருக்கிறார்கள். ஒரு சில எம்எல்ஏக்கள் நடுநிலை வகிக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இது மற்றொரு கார். அதே போல ஜெயலலிதா வெளியில் செல்லும் பொழுது இதே காரில் தான் செல்வார். 2 கார்கள் போகும். ஒரே மாதிரி ஒரே மாடல் கொண்ட 2 கார்கள் போகும். ஏனென்றால் ஒரு கார் பழுதாகிவிட்டால் மற்றொரு காரை ஏழுவிப்பதற்காக இது போன்ற 2 கார்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது பயன்படுத்திய 2 கார்கள், டொயோட்டோ பிராவோ வகையிலான கார்கள், லேண்ட் குரூசர் வகையிலான எஸ்யூவி கார்கள் இங்க வந்திருக்கின்றன. நேற்றைக்கும் இந்த 2 கார்களும் கூவத்தூர் வரை சென்று காரில் ஏறி செல்வதற்காக அந்த 2 கார்களும் செல்லும். அந்த 2 கார்களும் தற்போது தயார் நிலையில் எடுத்து போடப்பட்டிருக்கின்றன. போயஸ் கார்டன் இல்லத்தில் போடப்பட்டிருக்கிறது.
இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இங்கிருந்து கிளம்பி செல்வார். ஏனென்றால் நேற்றைக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதி 24 மணி நேரம் ஆகிறது. நேற்று பிற்பகல் வாக்கில் கவர்னருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதிமுக எம்எல்ஏக்களோடு நான் உங்களை பார்க்க வருகிறேன், ஆட்சி அமைக்க அலையுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதினார். அது எழுதியும் 24 மணி நேரம் எந்த ஒரு ரிப்ளையும் கவர்னர் மாளிகையிலிருந்து வரவில்லை. அதே போல சுப்பிரமணிய சாமி நேற்றைக்கு சந்தித்திருக்கிறார். அவர் தற்பொழுது சசிகலா அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் சந்தித்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்காத நிலையில் அடுத்த கட்டமாக எம்எல்ஏக்கள் அதிருப்தியாகிவிடக் கூடாது. ஏனென்றால் ஒரு நாளைக்கு 4 எம்பிக்கள் என்ற அடிப்படையில் நேற்றைக்கு 4 எம்பி, இன்றைக்கு 5 எம்பி என்று தொடர்ச்சியாக செல்வது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் எம்எல்ஏக்களிடம் தொடர்ச்சியாக கட்டுக்கோப்பில் வைத்திருப்பதற்காக நம்பிக்கையான விஷயங்களை பேசுவதற்காக அவர் இங்கே செல்வதாக சொல்லப்படுகிறது. ரமேஷ், 2வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கூவத்தூர் சென்று அங்கிருக்கும் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இப்போது செல்ல இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவோட அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் உடன் செல்ல இருக்காங்க? நேற்றைக்கும் செங்கோட்டையன் உடன் சென்றார். இன்றைக்கும் செங்கோட்டையன் உள்ளேதான் இருக்கிறார். அவரும் செல்வார் என்று சொல்லப்படுகிறது. நேற்றைக்கு 2 அமைச்சர்கள் வந்தார்கள். குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இருவரும் வந்து அழைத்து சென்றார்கள். அவர்கள் மீண்டும் கார்டன் வந்தார்கள். இன்றைக்கு அந்த போன்ற நிர்வாகிகள் யாரும் இல்லை. முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை செய்துவிட்டு புறப்பட்டு விட்டிருக்கார்கள். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மட்டும்தான் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்படுவார் என்று தெரிகிறது. குறிப்பாக கான்வாய் புறப்படும் பொழுது ஒரு சில நிர்வாகிகள் வந்து இணைந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். வெளியில் இருந்து வந்து இணைந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ஒரு வார காலமாக இவர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருப்பதாக இவர்கள் தரப்பில் கருதுகிறார்கள். காலதாமதம் ஆக தொண்டர்கள் மத்தியில் குறிப்பாக ஒரு நம்பிக்கை இழந்து அந்த அணிக்கு அதிகமாக செல்வதாக இவர்கள் சொல்கிறார்கள். நேற்று சசிகலாவுடைய பேட்டியிலும் அதுதான் இண்டிகேட் செய்யப்பட்டது. அதாவது காலதாமதம் படுத்தி கட்சியை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். அதுக்காக தான் இது காலதாமதம் என்று அவர்கள் தரப்பில் இருக்கிறார்கள். அந்த காலதாமதத்தில் எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைந்து விடக்கூடாது, அதிருப்தி அடைந்து எதிரணி ஓபிஎஸ் அணிக்கு சென்று விடக்கூடாது என்று பார்க்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு நம்பர்ஸ் பொலிட்டிக்கலாக தான் தெரிகிறது. ஏனென்றால் அதிமுகவுக்கு சட்டப்பேரவையில் 134 எம்எல்ஏக்கள் இருக்கார்கள். தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு கட்சிக்கு 117 எம்எல்ஏக்களுக்கு மேல் இருக்க வேண்டும். தற்பொழுது வரை சசிகலா அணிக்கு கிட்டத்தட்ட 127 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலும் தொடர்ச்சியாக அங்கு செல்லும் பட்சத்தில் குறிப்பாக மயிலாப்பூர் எம்எல்ஏ நடராஜுடைய நிலை என்று தெரியவில்லை. அவர் நான் எந்த அணிக்கும் செல்லவில்லை என்று சொல்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் ஓபிஎஸோடு சேர்த்து 7 எம்எல்ஏக்கள் +1 8 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கிறது. தற்போது வரை 127 எம்எல்ஏக்கள் இருக்கும் பட்சத்தில் இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வரை வேறு அணிக்கு சென்றால் அது ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் அமைக்கும். எந்த அணியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. அது மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் கவர்னர் ஆட்சியோ அல்லது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவையோ கவர்னர் அழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது இதையெல்லாம் தேர்ட் ஆப்ஷன் தான். இது அதிகாரப்பூர்வமா இல்லை. இப்போதைக்கு வரை சசிகலா அணிக்கு தான் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் கூவத்தூர் தனியார் விடுதியில் அருகிலிருந்து நமது செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. அவரிடம் பேசலாம். ரகுவரன், 2வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அங்கிருக்கும் எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நடத்த கிளம்ப இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது ரகுவரன்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் இங்கே வருவது தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா நாம் தற்போது ஆண்டிப்பட்டி தொகுதி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வனிடம் பிரத்யேகமாக பேட்டி எடுத்தோம். அவர் என்ன சொன்னார்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இங்கே வர இருக்காங்க, எங்களுடைய அதிமுகவினுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். தினமும் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை சந்திக்கும் வழக்கம் கொண்டவர். அதனால் தற்போதும் அவர் வந்து கொண்டிருப்பதாக நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார். அதனால் நேற்று கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் இந்த இடத்துல இங்கு தங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு தெரிவித்தார். அதில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனியாக அழைத்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் இன்றும் அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா தேனி மாவட்டம் முதல்வர் பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த மாவட்டத்தில் இருந்தனுடைய ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். அவர்தான் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வருவது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றுதான் கடந்த 5 நாட்களாக சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 4வது நாளான நேற்று தான் அதிமுகவினுடைய செயலாளர் சசிகலா அவர்கள் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை 3 மணி நேரம் தனித்தனியாக சந்தித்தார். இந்த நிலையில தற்போது 2வது நாளாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த இடத்துக்கு வர இருக்காங்க. அதனால கடந்த 2 நாட்களாக இந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நுழைவாயிலிருந்து 2 மைல் கிலோமீட்டர் உள்ள போனோம்னா தான் இங்கே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அதனால இங்கே அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன், நேற்றைய தினம் 3 மணி நேர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். இன்றைக்கு அதுபோன்று செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது நேற்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்தபோது செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த இடத்துல இருந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதே போதுமான சட்டமன்ற எங்களிடத்தில் இருக்கிறது, கூடிய விரைவிலே ஆளுநர் அழைப்பு விடுக்கணும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நிலை தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன்பட்டு நேற்று இரவு போயஸ் தோட்டத்திலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இனி பொறுக்க முடியாது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. நாளைய எங்களுடைய கோரிக்கை வேறு விதமாக இருக்கும் என்று சொன்னதுனால இன்றைய எதிர்பார்ப்பு அரசியல் களத்திலே ஏற்பட்டது. இன்று இவர்கள் வர இருக்கிறாங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து செல்வாங்களா இல்ல ஆளுநரிடம் நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநரை போய் சந்திப்பார்களா, எந்த மாதிரியான நிலை ஏற்படும் என்று பெரிய எதிர்பார்ப்புடன் தான் இந்த இடத்தில் இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த இடத்துக்கு வரது தொங்கினால ஏராளமான தொண்டர்களின் வருகையும் அதிமுக நிர்வாகிகளினுடைய வருகையும் அதிக அளவில் தற்போது இருக்குது. இந்நிலையில கூடுதல் கண்காணிப்பாளரும் இந்த இடத்தை தற்போது ஆய்வு செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. ரகுவரன், நேற்று முன்தினம்லாம் அந்த எம்எல்ஏக்கள் விடுதியில் தங்கியிருக்கும் எம்எல்ஏக்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்ததை நம்மால பார்க்க முடிந்தது. இன்று நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள், அதற்குள்ளே இருக்கும் எம்எல்ஏக்கள் யாராவது வெளியே வந்தார்களா? செய்தியாளர்களை சந்திக்க முயற்சி செய்தார்களா? இல்ல, நேற்று காலையிலிருந்து யாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே செய்தியாளர்களை சந்திக்கல. தற்போதுதான் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நம்மிடத்திலே புதிய தலைமுறைக்கு பேட்டியளிக்கும் போது தான் சொன்னாரு, எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கட்சியின் பொதுச் செயலாளரான சசிகலா சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். இது அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வு. சென்னையில் இருக்கும் போது சந்திப்பார், தற்போது இவர்கள் இங்கே இருப்பதனால் இங்கே வந்து சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலையில நாளை எங்களுக்கு 128 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தற்போதும் இருக்கும், எப்போது இருக்கும் அப்படின்னு அவர் நம்மிடத்துல சொன்னாரு. அதனால நாளைக்குள்ள அவங்க அதாவது ஆளுநர் அவர்கள் செய்தியாளர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை ஆட்சி அமைக்க அவர் அழைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ரமேஷ், சரியாக எத்தனை மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கூவத்தூரில் இருக்கும் எம்எல்ஏக்களை சந்திக்க புறப்பட இருக்கிறார்? அவருடன் யார் யாரெல்லாம் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் செல்ல இருக்கிறார்கள்? தற்பொழுது ஆலோசனையை முடித்து நேற்றையை போலவே அவைத்தலைவரும் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் அவருடைய காரில் ஏறி புறப்பட்டார் சற்று முன்பாக. அதே போல நவநீத கிருஷ்ணன், அதே போல நேற்றைக்கு போலே எம்எல்ஏக்கள், அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் மற்றும் முன்னாலே காரில் செல்கிறார்கள். தற்பொழுது செங்கோட்டையன் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆகியோரெல்லாம் வெளியில் புறப்பட்டு விட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவரது கார் இங்கிருந்து புறப்பட இருப்பதாக அதிமுக வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. நேற்றைக்கும் இதே போலதான் செங்கோட்டையன் வந்தார், அவர் முன்னாடி சென்றார். அங்கேயும் கூவத்தூர் மீட்டிங் முடிச்சிட்டும் அங்கிருந்து செங்கோட்டையன் முதலில் வெளியே வந்தார். அதற்கு பிறகுதான் சசிகலாவுடைய கார் வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது இன்னும் விரைவில் அவர் வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு தயார் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் அவருடைய கார் செல்வதற்கு தனியார் பாதுகாப்பு மூலியமாக ஒரு பாதுகாப்பு அரண் போன்று அமைக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதன் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்தியிருக்கார். பிரதான வேதா நிலையத்துடைய பிரதான வாசல் இன்னும் சிறிது நேரத்தில் திறக்கப்பட்டு அவர் வெளியில் வருவார் என்று இங்கு இருக்கக்கூடிய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக சற்று முன்பாக எம்பிக்கள் அதிக அளவில் அங்கே செல்வதற்கு அடிப்படையில் வேணுகோபால், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்தான் லோக்சபா மீண்டும் நீங்கள் பார்க்கலாம் செங்கோட்டையன் மீண்டும்
உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அவர் வெளியில் வந்தார், மீண்டும் அவர் உள்ளே சென்றார். அதிமுக அவைத் தலைவர் முக்கிய நிர்வாகியாக மாறி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்போது மீண்டும் போயஸ் தோட்ட இல்லம் செல்கிறார். அவர்தான் நேற்றைக்கு கூட அந்த கூவத்தூர் நடந்த எம்எல்ஏ கூட்டத்தில் சசிகலாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமர வைக்கப்பட்டிருந்த தலைவர்களில் முக்கியமாக அவரும் ஒருவர். மறுபக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் அமர்ந்திருந்தார். தற்பொழுது முக்கிய விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய தலைவராக செங்கோட்டையன் வந்திருக்கிறார். ஏனென்றால் முக்கிய நிர்வாகிகள் சென்று விட்டார்கள். குறிப்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பொன்னையன் உள்ளிட்டவர்கள் தனி அணியாக சென்று விட்டதால் இங்க இருக்கக்கூடிய அடுத்த எலிவேஷன் என்று சொல்லக்கூடிய செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது 4 அணி போன்ற ஒரு அணி இருக்கிறது. தற்பொழுது செங்கோட்டையன் மீண்டும் வெளியில் வந்துவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். ஏனென்று தெரியவில்லை. குறிப்பாக வேணுகோபால் தற்பொழுது வந்திருக்கிறார். ஏனென்றால் அதிமுக மக்களவை எம்பிக்களுடைய தலைவராக இருக்கிறார் வேணுகோபால். அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் அணிக்கு செல்வதால் குறிப்பாக அது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக வேணுகோபால் இங்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவருடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். குறிப்பாக யார் யாரெல்லாம் இன்னும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக வர வச்சிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய சென்னை எம்பியாக இருக்கக்கூடிய விஜயகுமார் தற்பொழுது போயஸ் கார்டன் வந்தார். அதே போல மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் போயஸ் தோட்டத்திற்கு வந்து சசிகலாவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கேட்டது அனைத்தும் தற்பொழுது வரை நிறைவேறாமல் இருக்கிறது. கவர்னரிடம் சப்மிட் பண்ணியும் எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லியும் ஒரு வாரம் ஆகியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லி இன்றையோடு 8 நாட்கள் மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது. அவர்களுக்கு அழைப்பு இல்லை. அதே போல நேற்றைக்கு ஆளுநரிடம் நேரம் கேட்டு எழுதி நேரம் 24 மணி நேரம் ஆகிவிட்டது. இது போன்ற காலதாமதம் அவர்களுக்கு இருப்பதால் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம், கூவத்தூர் நடந்த எம்எல்ஏ கூட்டத்தில் பெரும்பாலான முக்கிய அமைச்சர்கள் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு சில மூத்த அமைச்சர்கள் இல்லாமல் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக கூவத்தூர் ரெசார்ட் வாசல் வரை வந்த ராஜேந்திர பாலாஜி மீட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை. அவர் தற்போது வரை எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரும் போயஸ் தோட்டத்திற்கும் வராமல் இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியவில்லை. குறிப்பாக முக்கிய அமைச்சர்கள் நேற்றைக்கு பார்க்கும் பொழுது இருந்தார்கள். குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தார், தங்கமணி, வேலுமணி, அதே போல மதுரை மாவட்டத்திலிருந்து வந்து வரக்கூடிய செல்லூர் ராஜு, தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கூடிய KP அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கிய நிர்வாகிகளாக சொல்லப்பட்ட பெஞ்சமின் அவரும் மறு அணிக்கு செல்வார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் நேற்றைக்கு கூவத்தூரில் நடந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பெஞ்சமின், நிலோபர் கபில் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். முன்வரிசையில் மகளிர் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருந்ததை பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு தனித்தனியாக எம்எல்ஏக்களிடம் ஒவ்வொருத்தருக்கும் 4 நிமிடம் ஒதுக்கி சசிகலா ஆலோசனை நடைபெற்றிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் அதிருப்தி அடைய வேண்டாம், தொடர்ச்சியாக நாம் தற்பொழுது பெரும்பான்மையான உள்ள கட்சியாக இருக்கும். தற்பொழுது அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் வெளியில் வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் வெளியில் நின்று ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். தற்பொழுது நிலையில் அதிமுகவில் முக்கிய முடிவுகளை கலந்து ஆலோசிக்கக்கூடிய தலைவராக செங்கோட்டையன் உருவாகி இருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் பார்க்கும் பொழுது பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு தான் சசிகலா ஆலோசனை நடத்துவார். தற்பொழுது அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் 2011 ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அதற்கு பிறகு ஒரு சில காரணங்களுக்காக அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இதுவரை அவர் அமைச்சராகவில்லை. 2016 கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்று அமைச்சரவை அமைத்த பொழுதும் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வழங்காத பட்சத்தில் அடுத்த கட்ட தலைவராக தற்பொழுது முக்கிய பொறுப்பிற்கு அவைத்தலைவர் என்ற முக்கிய பொறுப்புக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறார். நேற்றைக்கு கூட எம்எல்ஏக்கள் மீட்டிங் முடிந்தவுடன் கூவத்தூரில் செங்கோட்டையன் தான் செய்தியாளர்களை சந்தித்தார். நாளை வரை நாங்கள் காத்திருக்கிறோம், ஆளுநரிடமிருந்து நல்ல பதில் வரும் என்று, கவர்னரிடமிருந்து வரும் என்று ஒரு பேட்டியை முதலில் கொடுத்தவர் செங்கோட்டையன் தான். அதே போல எங்களுடைய ஒரே பணி சசிகலாவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதுதான் எங்களுடைய அனைத்து எம்எல்ஏக்களுடைய பணி. நான் முதலமைச்சராக வருவதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கிறார்கள். அது தவறான செய்தி என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒருவேளை சசிகலா எம்எல்ஏவாக இல்லாமல் இருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வேறு ஒருவரை முதலமைச்சராகுவதற்கு ஏற்பாடுகள் நடப்பதாக தகவல்கள் வெளியானது. ஏனென்றால் சொத்து குவிப்பு வழக்கில் 14ஆம் தேதி தீர்ப்பு வர இருக்கிறது. குறிப்பாக அடுத்த அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா 2வது நாளாக கூவத்தூரில் இருக்கும் தனியார் விடுதிக்கு எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் தனியார் விடுதிக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பலர் கூவத்தூரில் இருக்கும் தனியார் விடுதியில் 5 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று மாலை அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா
கூவத்தூரில் இருக்கும் தனியார் விடுதிக்கு சென்று எம்எல்ஏக்களிடம் சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் அவர் கூவத்தூரில் இருக்கும் தனியார் விடுதிக்கு சென்று எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக அவர் தயாராகி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போயஸ் தோட்டத்தில் இருக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தின் முன்பு அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குழுமியிருக்கும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.